ரிஷபம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். அதுக்கும் மேல நம்ம பல ரிஷபத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். நாங்க ரெடி அப்படின்னு வாலண்டரியா வந்து பாத்தீங்கன்னா கடை அந்த ஆட்டுக்கடை வந்து தலையை கொடுக்கறது தாளா கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பலிக்கு நாங்களா வந்து முன்ன நிற்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் இவங்களுக்கு 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் 2ல இருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. இது குரு பயிற்சி ஆனதுல இருந்து இப்ப வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் சூப்பரா இருக்கும். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு உறவு வந்தா. வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப அழகா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு மக்களுக்காக நீங்க சொல்றீங்க மேம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்கள் எந்த விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும்? நிறைய நல்லது நடக்க போகுது, இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எந்த ஒரு நபர் வந்து இவங்க லைஃப்குள்ள என்ட்ராக போறாங்க? கண்டிப்பா மேடம். பொதுவாக வந்து பாருங்க, ரிஷபம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா நல்லா இல்லை அப்படின்னு தான் நானே சொல்லுவேன். அதுக்கும் மேல நம்ம பல ரிஷபத்தை வந்து பாத்தீங்கன்னா கேட்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க மேடம். உங்க லைஃப்ல நடந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுங்க அப்படின்னா ரொம்ப யோசிப்பாங்க. ஆமா, ரொம்ப யோசிப்பாங்க. என்ற அளவு கூட இல்ல, அப்படிதான் இருக்கு. திரும்பி பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு ஒரு செடி கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு ரொம்ப அதிசயமா அத்திப்பூத்தா மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப இனிமையா இருக்கும் மேடம். ரொம்ப சூப்பர் டூப்பரா இருக்கும் அப்படின்றது முதல்ல அவங்க மனசுக்கு சந்தோஷத்தை நம்ம சொல்லிடணும். பாவம் ரொம்ப நாளா கஷ்டத்துல இருக்கவங்க, இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணுது 100க்கு, அதாவது தசை எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னா 100க்கு 100% அவங்க பயங்கர சூப்பரா இருப்பாங்க மேடம். தசை சப்போர்ட் பண்ணல அப்படின்னாலும் அவங்க 50% நல்லா இருப்பாங்க. இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரிங்களா? பொதுவா ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா நல்லதும் கொடுக்க போறது யாருன்னா பிளானட் வந்து சனி பகவான். சனி வந்து உபஜயஸ்தானத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்காரு. அப்ப ரிஷபராசி அன்பர்கள் உழைக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு ராசியே கிடையாது. 24 மணி நேரம் 365 நாளும் உழைக்க நாங்க ரெடியா அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கை தூக்குறது யார் ரெடினா ஃபர்ஸ்ட் கை தூக்குறது ரிஷபம். நாங்க ரெடி அப்படின்னு வாலண்டரியா வந்து பாத்தீங்கன்னா கடை அந்த ஆட்டுக்கடை வந்து தலையை கொடுக்கறது தாளா கொடுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பலிக்கு நாங்களா வந்து முன்ன நிற்போம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் சனி லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றியோ அதுக்கான ஒரு ப்ராஃபிட்டை நான் கொடுப்பேன். நீ எல்லாரும் நான் மிச்சம் வைக்காம கொடுப்பேன். இதுதான் சனியினோட சைக்காலஜி. இவங்களுக்கு அது வந்து சூப்பரா ஒத்து போகும். இவங்க பயங்கரமா உழைப்பாங்க. ஸோ சனி தாராளமா கொடுத்துட கவலைப்பட வேண்டியதே இல்லை. நெகட்டிவ் இதில் ஏதாவது இருக்கா அப்படின்னா இந்த 11ஆம் பாவம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நட்பு வட்டாரத்தை குறிக்கக்கூடிய பாவம் மேடம். நல்ல பொசிஷன்ல சனி இருந்தாலும் நண்பர்கள் கிட்ட ரொம்ப ஒன்றும் போது அவங்களால நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்றது வரும். ப்ராப்ளம் வரும். பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மேடம் ரிஷபத்துக்கு என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம்னா யாருமே அவங்களுக்கு உண்மையா இருக்க மாட்டாங்க. யாருமே அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஒரு வரத்தோட அவங்க பிறந்திருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் உண்மையா இருப்பாங்க, எல்லாருக்கும் சின்சியரா இருப்பாங்க. யாரையுமே கெடணும்னு மனதளவில் இவ்வளவு கூட நினைக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து யாராவது இவங்களை நேரா வந்து நீ ஒண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னா கூட ஓ அப்படியா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் அந்த ராசிக்கே உரிய விஷயம் என்னன்னா எந்த உறவும் இவங்களுக்கு நல்லா இருக்காது. அது நட்பா இருந்தாலும் சரி, சொந்த பந்தமா இருந்தாலும் சரி. அவங்க ஜாதகத்துல சுக்கிரன் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கான் அப்படின்னா ஓகே அப்படின்லாம். மீதி பெரும் பகுதி வந்து பாத்தீங்கன்னா அமையறது இல்லை. அப்ப லாபஸ்தானத்துல சனி இருக்கும்போது நட்புனால ஒரு ட்ராப் ஆகிறதுக்கு வழியும் வாய்ப்பும் உண்டு. அது எல்லா நேரங்கள்லயும் கிடையாது. சில நேரங்கள், அதாவது வந்து பாத்தீங்கன்னா சனி மேல செவ்வாய் உட்கார்றாரு, அதே மாதிரி சனி மேல ராகு உட்கார்றாரு, கோச்சார கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பார்வை உட்காருது, இந்த மாதிரிலாம் வரும்போது சுய ஜாதகத்திலேயே சனி மேல ராகு உட்கார்ந்துருந்தாரு, சனியோட இணைஞ்சு உட்கார்ந்துருந்தாரு, பார்வை இருக்கு, இதெல்லாம் வரும்போது இந்த இம்பாக்ட் இருக்குமா. இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப சிம்பிள், நீ எல்லாரும் கூடயும் பழகுங்க. உங்களோட சீக்ரஸீஸை தயவு செஞ்சு சொல்லாது, ஷேர் பண்ணவே கூட வேண்டாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம் ஈச் அண்ட் எவ்ரி காயின் இஸ் டூ சைட்ஸ். எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றது இருக்கும். அது நம்ம திரும்பி பார்த்தா நம்மளே அசிங்கப்படக்கூடிய பிரச்சனையாவும் இருக்கலாம், இல்ல நம்ம திரும்பி பார்த்தா நம்மளை பார்த்து பாவப்படக்கூடிய பிரச்சனையாவும் இருக்கலாம். எதுவா இருந்தாலும் மற்றவங்க கிட்ட நீங்க சொல்லாதீங்க. மனசு தாங்காம நீங்க வந்து குமுறிட்டீங்க அப்படின்னா பின்னாடி அதுவே நம்மளுக்கு ஆயுதமா இருக்கும் நம்மளை தாக்குறதுக்கு. ஸோ இதுல கவனமா வச்சுக்கணும், கவனமா இருக்கணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு 10ஆம் பாவம், தொழில் ஸ்தானத்துல ராகு, ஜீவனஸ்தானத்துல ராகு. பொதுவா 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிம்பாங்க. 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு அப்படிம்பாங்க. இங்க ராகு உட்கார்ந்துட்டு இருக்கான், உனக்கு சக்கரவர்த்தி போல யோகமே உண்டு. என்ன இதுல பிளஸ், இது
நீ எங்கேயோ ஒரு கிராமத்துல ஒரு மூலையில உன்னை ஒரு 100 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச பர்சனா இருந்தா கூட இந்த காலகட்டம் உன்னை பல லட்சம் பேருக்கு நீ தெரியும். நீ அந்த அளவுக்கு திடீர்னு ஃபேமஸ் ஆவ. எப்படி ஆவன் ஏதாவன்லாம் என்ன கேட்க கூடாது, தெரியாது. ராகு அங்க உட்காந்துட்டு இருக்கா, ராகு அந்த விஷயத்தை ஏற்படுத்தும். ஆமா, நீ ஆயே தீரணும். நீ ஏதாவது ஒரு தொழில் பண்ணு, நீ ஆவல்னா என்ன கேளு. இதுதான் ராகுனோட ஒரு ராகுவை நம்பி நம்ம வந்து சொல்ல ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் இது. சரி, இதுல மைனஸ் என்ன? இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆல் ஆஃப் சடன் வந்து பெரிய ஆள் ஆவாங்க மேடம். ஆல் ஆஃப் சடன் ஃபேமஸ் ஆவாங்க. ஆல் ஆஃப் சடன் ஒருத்தவங்க ஃபேமஸ் ஆகுறாங்க அப்படின்னும் போது ஆல் ஆஃப் சடன் அவங்களுக்கு எனிமீஸும் வருவாங்க. அப்ப இவங்க தொழில்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடா பண்ணணும். பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டாலும் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது தொழில் அதிகமா இருக்கணும். நம்ம தான் டெவலப் ஆயிட்டோமே அப்படின்னு கொஞ்சம் நெக்லிஜென்ஸ் இருந்தா கூட அதுவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் எட்ஜ் ஸ்வார்ட் மாதிரி இவங்களே குத்தும். ஸோ இதில் கவனம் அப்படின்ற தேவை. வேலை செய்கிற இடத்துல நம்மளோட ஒர்க் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம சுயதொழில் வச்சு நடத்தினாலும் சரி, இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் வந்து ஒரு கன்சர்ன் எடுத்து ஒரு ஃப்ரான்சிஸ் மாதிரி எடுத்து நடத்தினாலும் சரி, ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கும், ஸ்ட்ரெஸ் நிறைய வரும். இதை ஓவர்டேக் பண்ணிக்கணும். டிப்ரெஷன், ரிஷபம்னா ரொம்ப ஈஸியாக டிப்ரெஷன் போகும் மேடம். அந்த மாதிரி டிப்ரெஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரும். இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்னு வேணும். அதே மாதிரி கேத்து பகவான் 4ஆம் பாவம், வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு, வெளிநாட்டு காசை கரன்சிஸை கையாளக்கூடிய யோகம் இருக்கு. இதெல்லாம் பிளஸ். மைனஸ் என்ன? உங்களோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். அம்மானோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். முக்கியமா உங்களோட ஆரோக்கியத்துல. உங்க அம்மானோட ஆரோக்கியம், உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் பெருசா உங்களுக்கு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். பட் இருந்தாலும் இவங்க எல்லாரையும் பார்ப்பாங்க. இவங்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் அப்படின்னு வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேடம், இவங்களுக்கு 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் 2ல இருக்காரு. தன குடும்ப வாக்குஸ்தானத்துல குரு. இது குரு பயிற்சி ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்தினோட தோல்ல ஒரு சொம வந்து தொங்குது. அது என்னன்னா உறவு அப்படின்ற சொம. பிரிஞ்ச உறவு, எப்பயோ பிரிஞ்ச உறவு, எப்பயோ காணாம போன உறவு, இல்லைன்னா புது உறவு, அந்த மாதிரி. இந்த உறவு கடைசி வரைக்கும் நீடிக்குமா? நீடிக்காது. இந்த உறவு எப்பயுமே உங்களுக்கு பர்டன். அது எந்த உறவானா இருக்கட்டும். அந்த உறவு கூட நீங்க நிறைய விஷயங்களை பகிர்றீங்க. நீங்க எந்த அளவுக்கு சின்சியரா இருந்தாலும் அந்த உறவு உங்களுக்கு பெருசா சின்சியரா இருக்காது. அப்ப சின்சியரா இல்லைன்னா ஐயோ 10 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன், 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கேன் யோசிக்க வேணாம், தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். ரிஷபம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா யோசிக்குது அப்படின்னா ரிஷபம் ரோகிணி தூக்கி போட யோசிக்கும், ரிஷபம் கார்த்திகை தூக்கி போடும், ரிஷபம் மிருகசீரிஷம் தூக்கி போடும். தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. பெருசா வந்து ஐயோ இவ்வளவு நாள் கழிச்சு நம்மளுக்கு திருப்பி இணைச்சிருக்கமே யோசிக்காதீங்க. ஏன்னா அவங்க உங்களை ட்ராப் பண்றதுக்கு வழியும் வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த விஷயத்துல கவனம். 6ஆம் மாசத்துக்கு மேல குரு பகவான் 3ஆம் பாவத்துல வராரு. அதாவது தைரியஸ்தானம், முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இது எல்லாத்துலயும் பாசிட்டிவ் இருக்கு. என்னோட ஆக்கப்பூர்வமான சிந்தனை மேலோங்கும், அறிவு மேலோங்கும், என்னுடைய முயற்சி மேலோங்கும். சில நேரம் தப்பான ஒரு விஷயத்துல நம்ம கிளிங் பண்ணிட்டு அதை முயற்சி பண்ணிட்டே இருப்போம். எனக்கு சுயதொழில் வச்சு நடத்தணும்னு என் ஜாதகத்துல பிராப்தமே இல்லை. ஆனா நான் சுயதொழில் தான் பண்ணுவேன், சம்பந்தமே இல்லாம ஒரு தொழிலை பண்ணுவேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை செய்யறதுக்கு என் ஜாதகத்துல பிராப்தமே இல்லை. நான் கவர்மெண்ட் வேலை தான் செய்வேன்னு 10 வருஷமா 5 வருஷமா நான் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பேன். இந்த வருஷமும் அது பிளான் பண்ணி அதையே செஞ்சுட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி நம்ம தேவையில்லாத விஷயத்துல நீங்க வந்து அதையே பிடிச்சிட்டு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதை அனலைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு தேவையான விஷயமா தேவையில்லாத விஷயமா? தேவையில்லாத விஷயம்னு தூக்கி போடுங்க. இந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதெல்லாம் நம்ம கவனமா இருக்கும் அப்படின்னா இந்த வருடம் சூப்பரா இருக்கும் மேடம். சூப்பர் மேம், ரொம்ப அருமையா சொன்னீங்க. எந்தெந்த விஷயத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், இந்த மாதிரி ஒரு உறவு வந்தா அதை வந்து நம்ம தூக்கி போடுறதுக்கு கூட தயங்க கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு அழகான அற்புதமான பதிவா கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இதை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடம் நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜோதிட ரீதியா, ஜாதக ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை தீர்த்துக்கணும், அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. ஸோ அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.